ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா வந்து ஒரு மணி ட்ரா வந்து 511. அந்த 511க்கு பார்த்தீங்கன்னா 5க்கு பவர் என்ன அப்படின்னா 0. அதேமாதிரி 1க்கு பவர் 6, 1க்கு பவர் 6. பார்த்தீங்கன்னா பவர் வரக்கூடிய நம்பர்ஸ் வந்து 0, 66. அதனால் இதை கணக்கில் வச்சுக்கோங்க. நாம் வாங்க மீதி வந்து பெண்டிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இயரில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயரில் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் 784 வந்திருக்குது. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா போன மாதம் மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லியில் போன மாதம் 079, ஆனால் 079, அதனால் அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி அப்படியே சின்னத்தில் அப்படியே பாஸ் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க. இயரையும் மந்த்லி, ஏன்னா 9 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பார்த்துடலாம். பெண்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் பெண்டிங் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 9 வந்து 25 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 7 வந்து 19 நாள் பெண்டிங் இருக்குது. 4 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 1 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் அதிக நாள் எடுத்துக்கிட்டால் 2 பாருங்கள் 28 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. 6 பாருங்கள் 15 நாள் பெண்டிங் இருக்குது. 6 வந்து உள்ளே இன்றைக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9 12 நாள் பெண்டிங் இருக்குது. எப்பயுமே நம்ம டீலை பொறுத்த வரைக்கும் 0, 6, 5 வந்து நம்ம எப்பயுமே கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி 9, இந்த 4 நம்பர் எப்பயுமே கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 பாருங்கள் 33 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது. 0 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் வந்து 0, 9. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 8, 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 0, 6. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி, பிசி, ஏசி பார்த்துடலாம். ஏபிபிசியில் ஏபி, பிசி, ஏசி எல்லாமே ஆளில் பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து என்ன கொடுக்குறோம்னா 0, 6, 60, 0, 9, 90, 0, 8, 80, 98, 89, 96, 69, 86, 68, 00, 66 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம வந்து 2 டிஜிட்டில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிசி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 088, 086, 966, 080, 809, 869. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 0, 6. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 9 கொடுக்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நம்ம நேற்று 6 மணி ட்ராவல் என்ன வந்துச்சுன்னா 660. அதே மாதிரி பாருங்கள் மண்டே ரிசல்ட் வந்து 00 வந்துருக்குது. எல்லாமே டபுள்ஸாக வருது. அதனால் வந்து இந்த வீக் ஃபுல்லாக டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு பவர் என்னென்னு பார்த்தோம்னா, நேற்று வந்த ரிசல்ட் 660, 6க்கு பவர் 1, 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5. அப்போ 115ங்கிறது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். 115 கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீக் பாருங்கள், மண்டே வந்து டபுள்ஸ் வந்திருக்கு, நேற்றும் டபுள்ஸு, 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள்ஸாகவே வந்திருக்கு. அதனால் இந்த வீக் ஃபுல்லாக டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா இயரில் என்ன வந்திருக்கு, போன மாதம் 11ஆம் என்ன வந்திருக்குன்னா 514 வந்திருக்கு. இதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கூட அப்படியே பவர் வச்சு கூட வரலாம். இப்போ வந்து 5க்கு ஒரு 0, 1க்கு ஒரு 6, 4க்கு ஒரு 9, அப்போ 69, 0 69 உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிங் லிஸ்ட்டில் என்ன இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பெண்டிங் பொறுத்த வரைக்கும் 4 பாருங்கள் 25 நாள் பெண்டிங் இருக்குது, 2 22 நாள் பெண்டிங் இருக்குது, 8 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 7 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9 16 நாள் பெண்டிங் இருக்குது, 4 10 நாள் பெண்டிங் இருக்குது, 2 12 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எடுக்க போகிறோம். அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 4 பாருங்கள் 34 நாள் பெண்டிங் இருக்குது. அப்போ 4ங்கிற நம்பர் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு பொருள் உள்ளே வரப்போகுது. அதே மாதிரி 9 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 5 பாருங்கள் 8 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, 5 வந்து திரும்ப திரும்ப வரலாம். அதனால் 5 கணக்காக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்க போகிறோம். இப்போ ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 3. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 3. அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆளில் பார்த்துடலாம். அதை பொறுத்த வரைக்கும் 0 6 60, 0 4 40, 0 3 30, 63 36, 64 46, 00 33 43 34. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏபி பிசி ஏசி ஆளில் எல்லாமே ஆளில் தான் கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 14 நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்களையும் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசி பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 6 4 343 360. ஓகேங்களா, அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6 சப்போர்ட்டுக்கு என்ன அப்படின்னா 3 கொடுக்கும். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி ட்ராவில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி ட்ராவில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ட்ராவில் 555 வந்துச்சு. அதே மாதிரி சண்டே ரிசல்ட் பாருங்கள் 301. அதே மாதிரி அந்த டி போர்டில் என்ன வந்துருக்குன்னா 7 வந்து அப்படியே அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி டி போர்ட்லேயும் பாருங்கள் 7 பாஸ் ஆகிருக்கு. அப்போ அதே மாதிரி பாருங்கள் 7 வந்து அந்த 7க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 2 வரணும். அதே மாதிரி மொதல் நாள் பாருங்கள் அந்த சண்டே ரிசல்ட்டில் 7க்கு பவர் 2 வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அப்படியே அந்த 7ங்கிறது அடுத்த நாள் உள்ள அப்படியே அந்த டி போர்டில் இருக்கிறது அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா 555 வந்துருக்குது, 4 வந்துருக்குது. அதனால் 5க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தா 0. இப்போ 4 போர்ட்லேயும் சேர்த்துமே 0 தான். அப்போ 0ங்கிற நம்பர் உள்ளே வரப்போகுது. அது எந்த போர்டுன்னு தெரில. ஆளில் என்ன இன்றைக்கி பார்த்திங்கன்னா 0 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல் போர்டை வச்சுக்கோங்க உங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்கு போன மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லியில் பாருங்கள் போன மாதம் என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 796 வந்திருக்கு. அதனால் அது நம்ம அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. 796 அது அப்படி இருக்கிற நம்பர்ஸோடு அப்படியே 7 9 6 அப்படி உள்ளே வந்தாலும் வரலாம். அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்துருக்குது போன மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 211 வந்திருக்கு. அதனால் வந்து
1க்கு பவர் 6ன்னு கூட உள்ளே வந்து இறங்கலாம். அதனால் 266 வந்தாலும் வரலாம். அது 2க்கு பவர் 7 அப்போ 766ன்னு கூட 7 6 6ன்னு கூட உள்ளே வரலாம். அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் அதிக நாள் பெண்டிங் வந்து 4 பாருங்கள் 24 நாள் பெண்டிங் இருக்குது, 6 13 நாள் பெண்டிங் இருக்குது, 0 22 நாள் பெண்டிங் இருக்குது, 9 26 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 53 நாள் 7 பெண்டிங் இருக்குது, 8 பாருங்கள் 25 நாள் பெண்டிங் இருக்குது, 4 33 நாள் பெண்டிங் இருக்குது, 3 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதுமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 42 நாள் 0 பெண்டிங் இருக்குது. அதான் 0 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் ஏ போர்டு, சி போர்டும் பாருங்கள் பெண்டிங் அதிக நாள் இருக்குது. ஆனால் 0 இன்றைக்கி உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 பாருங்கள் 11 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 4 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எடுக்க போகிறோம் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நம்ம விஷயங்கள் என்ன வர போகிறோம்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 9. ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி ஆளில் பார்த்துடலாம். 0 9 90 4 0 4 40 0 2 20 94 49 92 29 99 00. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸில் 0 0 1 949 294. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேசிங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 0 9 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்கணும் 4 கொடுக்குறோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டியர் புக்கிங் பண்ணோம்னா 73 391 63 727க்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னிங்கான அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்பி போடலாங்க. தேங்க்யூ.